அப்ப மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்திலையும் ஆட்சி திமுக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வர, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெற சிறப்பு நிதியை பெற்றுக்கலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருந்தது. அதையும் விட்டுட்டாங்க. இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை. அதை இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. திமுக அரசு மீது மக்கள் மீது கொந்தளிப்பு ஏற்பட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் மனதில் இடம்பெற்று விட்டது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு தான் இன்றைய தினம் புதிய அறிவிப்புகளை இவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஓராண்டு காலத்தில் இந்த அறிவிப்பு எதுவுமே நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. எப்படி நிறைவேற்ற முடியும்? 4 ஆண்டு காலம் எதுவுமே அறிவிக்கல. இப்ப 2026 தேர்தலை முன்னிட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இத்தனையும் இந்த அறிவிப்புகள் அத்தனையுமே வெற்றி அறிவிப்பா தான் பார்க்கப்படுகிறது. அதே வரியில் சொல்லணும்னா இந்த பட்ஜெட் விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டா தான் பார்க்கப்படுகிறது.